உயரம் 3 அடி 8 அங்குலம். என்னை போலவே என் உலகம் ரொம்ப சின்னது, அழகானது. ஆரம்பத்தில் இந்த சொசைட்டி என்னை குட்டன்னு கிண்டல் பண்ணாலும் அது எந்த விதத்துலையும் என்னை பாதிக்காத மாதிரி என் குடும்பம் என்னை பார்த்துக்குச்சு. எனக்கும் நம்ம குள்ளமாக இருக்கோம், அது ஒரு குறை அப்படின்னு என்றைக்குமே தோணதே கிடையாது. ஆனால் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரதான் புயல் அடித்த மாதிரி அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் வந்துச்சு. நாம் குள்ளமாக இருக்கோம், அது ஒரு குறை அப்படின்னு எனக்கே தோணுன அந்த ஒரு நாள், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி எல்லாத்தையும் ஒரே நாளை எடுத்துக்கிட்டேன்னு அந்த கடவுள்கிட்ட முறையிட்டு நான் அழுது அந்த ஒரு நாள். இந்த உலகத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு பிடிப்பு, ஒரு காரணம் இருக்கும். ஆனால் எனக்கு நெடுமாறா, நாங்களே இல்லைனாலும் நீ தான் மதிய கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும், சரியா? எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். உன் காலில் விழுதேன், தயவு செய்து சொல்லு. கைகாங்குப்பம் ஏரியில் மீன் பிடித்த பெண்ணுக்கு மீன் வயிற்றிலிருந்து தங்க மோதிரம் கிடைத்ததா? எழுத்துக்குட்டி படிக்கிறதுல போதும் போதும் நாதுப்பா. சார், ஆட்டோ வருமா? எங்கே? கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். இது ஓலாட்டோப்பா, புக் பண்ணால் தான் வரும். சரி, நானே வரேன். ஆட்டோவில் மீட்டர் இருக்குது, ஆனால் மீட்டருக்கு மேலே 50 ரூபா ஆகும். அப்புறம் இறங்கும் போது நானே மீட்டர் கீழே இருக்கேன், மீட்டர் மேலே எதுக்கு அப்படின்னு சினிமாடியெல்லாம் அடிக்கூடாது, புரியுதா? ஏறு. சீட் எட்டுதா? நான் தம்பி ஸ்கூலுக்கு போகிற வயசில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்க. உனக்கு என்ன பிரச்சனையோ கான்ஃபிளன்ஸ் சாப்பிடு, ரொம்ப நல்லது. சார், சிமிலர் டெத் சார். நெத்தியில் ஆணி ஏற்றி கொண்டு இருக்காங்க. ஸ்மால் ஒன் த சைட் ஆஃப் அ ஃபோர்ஹெட். ரேப் சார். என்ன மாதிரி வெப்பன்னு தெரில சார். சீமன் ட்ரேசஸ் மூலமாக கண்டுபிடிக்கூடாதுன்றதுக்காக பிறப்புறுப்பில் ஆசிட் ஊற்றிருக்காங்க. அதே ஆளாக தான் சார் இருக்கணும். சுதர்சன், ஒரு போலீஸ்கார மாதிரி பேசியா? பிரஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி அனுமானத்தில் பேசாத. இந்த கேஸ்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்ச உனக்கு அதை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறது என்ன சிக்கல்? சார், சாரி சார். ஃபோன் கால்ஸ் அண்ட் சிசிடிவி ட்ராக் பண்ணதில் எந்த க்ளூமே கிடைக்க மாட்டேங்குது. ஃபோனு, சிசிடிவி இது ரெண்டும் இல்லைன்னா இன்னைக்கு போலீஸ்கார பொழப்ப சிரிப்பா சிரிச்சிரும் இல்ல? ஐ டோன்ட் வாண்ட் யூர் சாரி. 6 மர்டர்ஸ் நடந்திருக்கு, எல்லாம் லேடிஸ். ஒரு தடயம், ஒரே ஒரு தடயம் கிடைக்கல. சஸ்பெக்ட்ஸ நல்லா விசாரிக்க கத்துக்கோ. சுதர்சன், நடக்கிறதெல்லாம் சீரியல் கில்லிங்னு பிரஸுக்கும் பப்ளிக்கும் வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு எனக்கு தெரியல. இப்ப பிரஸ் வேற மோப்ப முடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் வெளியே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணி ஆகணும். இதான் ஒரு லாஸ்ட் சச் மைண்டட். கல்யாணமாகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 4 months மேம். 4 மாசத்துல பொண்டாட்டியை தனியா விட்டு போற அளவுக்கு என்ன சார் ஃபாரின்? சரி, வேற யார் மேல சந்தேகம் இருக்கா? எனக்கு என் ஒய்ஃப் மேல தான் மேம் சந்தேகமா இருக்கு. வாட்? எஸ் மேம். எங்க அம்மா அப்பா கூட இருக்க சொன்னா she asked for an individual flat.
அதனால தான் இதை அரேஞ்ச் பண்ணேன். பட் அவள் எப்போ கால் பண்ணாலும் அவள் கால் வெயிட்டிங்கே இருக்கும் மேம். சார் நாங்கள் செக் பண்ணதில் உங்கள் ஒய்ஃப் உங்கள் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்காங்க தெரியுமா? வாட் எவர் மேம். கேன் ஐ லீவ் டுமாரோ? அதுக்குள்ளே என்ன அவசரம்? ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் போகலாம். வணக்கம் சார். உன் பேர் சொல்கிறா? கருப்புசாமி சார். டேய், ஒழுங்கா இன்னைக்கு நடந்ததை ஒன்று விடாமல் சொல்லணும் சார். நீங்கள் கேட்குறத பார்த்தா அந்த கொலையே நான் தான் பண்ணன்ற மாதிரி சொல்றீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்ற. உனக்கு தெரியாம இங்க எதுவும் நடந்திருக்காது. என் முன்னாடி சர்க்கி சம்மா உட்காந்துக்கிட்டு இருக்க. எதுடா தம்பி, என் மகன் வயசு இருக்குமா உனக்கு? வாடா படன்ற வாட்ச்மேன்றது நான் பார்க்குற உத்தியோகம், அவ்வளோதான். ஒரு வகையில் பார்த்தா நீயும் நானும் ஒரே ஜாப் தான் பண்ணுறோம். மரியாதையாக பேசு. வாட்ச்மேன் நாய்க்கு மரியாதை கேக்குதா? ஏடா போலீஸ்காரனும் வாட்ச்மேனும் ஒண்ணா? நான் உனக்கு மகனா? போற வெளியே. இதாப்பா கேட்க போலீஸ் நாய், இறங்கிக்கோ. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கொலைப்பேச்சு நிகழ்ச்சியில ஹோமிசைட்ஸ் பத்தி தான் பேச போறோம். சூசைட்னா என்ன அப்படி சொல்ல நமக்கு தெரியும். ஹோமிசைட்ஸ் பத்தி சில வார்த்தைகள். ஹோமிசைட்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்றது. பெண்கள், குறிப்பா திருமணமான பெண்களை தேர்ந்தெடுத்து கொடூரமான முறையில கற்பழிச்சு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நம்ம வலசரவாக்கம், KK நகர், திருவாமியூர், நுங்கம்பாக்கம் அப்படின்னு ஏரியால நடந்துட்டா இருக்குது. ஆமா, ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற தகவல் கோட்ருப்புறம்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இல்ல ஸ்பெஷலைட் என்ன தெரியுமா? போலீஸ் பொதுவா கொலைகாரையா இருந்தா கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு இந்த நியூஸ் மக்களுக்கு தெரியவே கூடாது அப்படின்றத ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. நெடுமாறன், நெடுமாறன், எத்தனை தடவை சொல்றது? ஏன் இப்போ லாஸ்ட்ல போய் உட்கார்ற? அது ஒன்றும் இல்லை மிஸ், நம்மளாம் திரும்பி பார்க்கணும் தான் அவன் பின்னால் போய் உட்காந்துருக்கானாமா. சோகம் என்னன்னா நம்ம திரும்பி பார்க்க முடியாது, குடிஞ்சுதான் பார்க்க முடியும். சரி சரி, இந்த பரீட்சையிலையும் நெடுமாறன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ஆளுக்கும் வேலைக்கும் என்ன மிஸ் சம்மந்தம் இருக்கு? யாரையும் உருவக்கிளி செய்யக்கூடாதுன்னு ஒரு டீச்சர் உங்களுக்கு சொல்லி தரலையா? டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். இந்த வரேன். பவுடர் போட்டுட்டா? பவுடர்லாம் வேண்டாமா? ஏன் வேண்டாங்க? எப்போ பார்த்தாலும் ஏதாவது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது. என்னமோ ஆத்தாக்காரி என்ன சொல்றா? ஆமா, நான் தான் சொல்லுதேன். இப்போ பவுடர் வேண்டாங்க என்னன்னு கேளுங்க. ஏன் தக்கம்? நான் இனிமேல் பவுடர்லாம் போட மாட்டேன். அவன் கூட கண்ணாடி முன்ன கூட நிற்க மாட்டேன். ஏன் சொல்ற? அவன் குள்ளம்னு கஷ்டப்படுவான்ல. சீக்கிரம் வாங்கணும்ல. குள்ள சார் வணக்கம். நெடுமாறா இங்க வாழ. இது என் தம்பி நெடுமாறன். இனிமே யாராவது என்ன குள்ளங்கிலன்னு சொன்னீங்க அவ்வளோதான். மீறி சொன்னா மூக்கிலே குத்துல. அடி ஒண்ணு ஒண்ணு. ஏய் குள்ள ஆரம்ப இருக்கு. லே குள்ள. சைக்கிள்ல கால் எடுத்து போல. இங்க வாடா. போய் என்னன்னு கேளு. என்னல? உன் பேர் என்னல? ஏன் உனக்கு தெரியாதோ? தெரியும்ல மயிரே, கேட்டா சொல்லு. லேய், அவன் பேரு நெடுமாறன். இப்ப என்ன அதுக்கு? உயரத்துக்கு ஏத்த மாதிரி குள்ளமரம் தானே பேர் வச்சிருக்கணும். ஏம்ல நெடுமரம் வச்சிருக்கியா? இல்ல குள்ள போல. இங்க வாழ சொல்லுதேன். என்னடா? வரீங்களா? இன்னொரு தடவை குள்ளங்கிலன்னு சொல்லுத பார்த்தேன். இனிமே யாராவது என்ன குள்ளோன்னு சொல்லி உரண்டை இழுத்தீங்க அடிதான் விழும். வண்டி இல்ல குத்துல. ஊர் போயிடுவா 1000 பேசுவானுவ. நீ அதுக்காக அவனுக்கு அடிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பியோ? இந்த மாதிரி தம்பி, வன்முறை தப்பு. அக்கா பேச்ச கட்டுக்கிட்டு யாரையும் அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கிறாரு. நீ அன்னைக்கு அந்த பையனை மூக்கில் வாங்கிட்டு குத்தி அவன் மூக்கு பொண்ணாச்சு உடஞ்சி போச்சுன்னா அவங்க அம்மா சத்தம் போடுறது இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்யாத. சரிப்பா. பா இன்னைக்கு எதுவும் டெலிவரி இல்லையா? இல்லைப்பா, பட்டி தொட்டியெல்லாம் எல்லார் கையிலையும் செல்ஃபோனும் வந்துட்டு இப்போல்லாம் யார் லெட்டர் போடுதா? ஏதோ பாஸ்போர்ட்டு ATM கார்டுன்னு வருது. இன்றைக்கி அதுவும் இல்லை. கொஞ்ச நாளில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இல்லாமல் பேர் போல் இருக்கு. அப்ப
ஃபியூச்சர்ல உங்க டிபார்ட்மெண்டே இருக்காதாப்பா? ஏன் கேட்க? இல்ல இவனுக்கு உன்ன மாதிரி போஸ்ட்மேன் ஆகணுமா, அதான் கேட்டேன். நீ என்ன அவனுக்கு மவுத் பீஸா? டாக்டர் இன்ஜினியர் எவ்வளோ வேலை இருக்குது? ஆ இந்த பாரு, நான் சிவலபுரி மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஏட்டி இந்த எடுத்துகிட்டு போ. என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமாம் வந்துட்டு போ. எப்போ மதி சொன்னதும் உண்மைதான். நான் படிச்சு முடிச்சுட்டு உன்ன மாதிரி ஒரு போஸ்ட்மேன் தான் ஆக போறேன். தேடி தேடி ஒருத்தரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கல ஒரு சவா இருக்குன்னு சொன்னல, அது எனக்கும் வேணும். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், சரியாப்பா? என்ன நீ இதுக்கு போய் கவலைப்படுத? காலைல போனா சாயங்காலம் வர போறேன். இருந்தாலும் நீயும் என் கூட என் காலேஜ்ல சேர்ந்துக்கலாம்ல. என்ன பண்ண? நான் வாங்கின மார்க்குக்கு உன் காலேஜில் இடம் கிடைக்கலையே. சரி மதி, நான் போயிட்டேன். பார்த்து. பாய். என் பேர் அரசன், நான் தென்காசிலேருந்து வரேன். சொல்லியா? என் பேர் சிலம்பரசன், நான் முத்துலேருந்து வரேன். என் பேர் வினோதினி, நான் தேவக்கோட்டையிலேருந்து வரேன். டீச்சர் ஆகணுங்கிறது என் ஆசை. நீ சொல்லுமா? என் பேர் பிரபாவதி, நான் சங்கரன் கோயிலேருந்து வரேன். போலீஸ் ஆகணுன்றது என் ஆசை. லாஸ்ட் பெஞ்ச் நீ சொல்லுப்பா. என் பேர் குணா, நான் சீவலப்பேருந்து வரேன். இன்னும் என்னன்னு முடிவு பண்ணல. நீ சொல்லுப்பா. என் பேர் நெடுமாறன், சிவந்திப்பட்டியிலேருந்து வரேன். போஸ்ட்மேன் ஆகணுங்கிறது என் ஆசை. ஏன் தம்பி எல்லாரும் நின்றுட்டு சொல்றாங்க, நீ என்ன உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்க? சார் நின்றுட்டு தான் சார் பேசிட்டு இருக்கான். நீ போல இல்ல, எல்லாரும் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாங்க. யார் அந்த கல்லை தூக்குறாங்களோ அவங்களுக்கு ஓகே சொல்றேன்னு சொன்னேன். அதான் சுயமரம் நடக்குது. நீ போல? நெடுமாறன் உன்னதான், நீ போலையான்னு கேட்டேன். எனக்கு ஒன்று பிடிக்க வேணாமா? ஐயோ, கடைசியா ஒரு ஆம்பளையை சந்திச்சிட்டேன். ஹாய் நெடுமாறன், ஐ எம் பிரபா. ஹாய் பிரபா, ஐ எம் நெடுமாறன். எங்கள் அப்பா அம்மா அக்காவுக்கு அப்புறம் முத முறையாக ஒரு மனுஷி என்னை பரிதாபமாக பார்க்காம நார்மலாக அன்றைக்கி பார்க்குறேன். ஏன் நீயும் மனுஷன் தானே? உயிர் தான் முக்கியம், உயரம் முக்கியம் இல்லை. வசரத்தில் என்ன இருக்குது டாக்டர்? உசிறு தானே முக்கியம். இருமா. என்னப்பா? இப்போ காலேஜ் பொண்ணுக்கு எதுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கிய? இப்போ நாம இருக்க வசதிக்கு இது ஒன்று தான் கேடு. பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுக்கிய. ஸ்கூலில் எடுத்து சொன்னால் காலேஜில் சேர்த்து விட்டு இதில் ஃபோன் வேற. இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியல. ஏடி சும்மா இருட்டி, சும்மா என் பிள்ளையே ஏசிக்கிட்டே இருப்பேன். கூட பிடிக்கிற பிள்ளைகள் போன்றிருக்கு, என் பிள்ளைக்கு ஒன்றும் வேண்டாமோ? நீ வச்சுக்கமோ. என்னன்னு போங்க, என் பற்றி யார் கேட்க அந்த வீட்டில்? உனக்கு பொண்ணு வேண்டாமடி? எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ காலேஜுக்கு போலியோ? கிளம்பிட்டேன்ப்பா. மா வயிறு பசிக்கு. கொஞ்சம் இல்லை, வேக வேணா பச்சையாக பார்த்திங்க முடியும். தாப்புன்னு பிள்ளை படுத்தி அடிக்கியா? அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு ஏன் போஸ்ட்மேன் ஆகணும்னு ஆசை? அந்த டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ ஃபியூச்சர் இல்லையே. ஃபியூச்சர் இல்லையா? ஏன் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இல்லை, அதே போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பண்ணால் கிட்டத்தட்ட இந்தியா மொத்தமும் ஃபுட் டெலிவரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ பெரிய ஃபியூச்சர் இருக்குது? உங்களுக்கு தெரிலன்னு சொல்லுங்கள். சரி 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 சாரி சாரி. நேற்றிரவு தெருவில் நடைபயிற்சிக்கு சென்ற முன்னாள் எம்எல்ஏ நெல்லையப்பன் அவர்களை மின் இணைப்பை துண்டிக்க செய்துவிட்டு மர்ம நபர்கள் சிலர் சரமாரியாக வெட்டி சாய்த்தனர். ரத்த வெள்ளத்தில் அவரை பாலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சற்று முன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் நெல்லையில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விசாரிக்க நெல்லை மாவட்ட எஸ்பி கட்டபொம்மன் தலைமையில் தனிப்படை அமைத்துள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, அதான் காலேஜ் சீக்கிரம் விட்டுட்டாங்கல்ல. செத்து போனவரும் நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான் மதி. நான் கூட 2-3 வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஓ பாவம், அவர் துண்டு துண்டா வெட்டிட்டாங்களாம். உன் பேர் என்னையா? பெருமாள் சாமி சார். சரி சொல்லு, எத்தனை மணிக்கு கரண்ட் போச்சு?
10 மணி இருக்கும். நீ எத்தனை மணிக்கு போய் சேர்ந்த? ஒரு 5 நிமிஷத்தில் போயிட்டேன் சார். ஸ்டாப் வந்துட்டு இறங்க. இறங்க. போலாம் ரைட். சீட்டு, ஃபோன் பில்லு, அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. என்ன இது கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்க? டிஸ்டர்ப் பண்ணாத மதி. டிஸ்டர்ப் பண்ணல. இப்படி எழுதிட்டே இருந்தா பஸ் போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டாப் போயிடுச்சு, இறங்கல. அண்ணா யாருல இது? அண்ணா நான் தான் இறங்கல. அரை டிக்கெட்டு. உன் ஹைட்டுக்கு இந்த ஜம்ப் தேவைதானா? யார் அரை டிக்கெட்டு? மதி, உன் தம்பி எப்படி அறிஞ்சிருக்கா பாரு. அரை டிக்கெட்னு சொன்னல, அதான். சப்பானுன்னு சொன்னா சப்புன்னு அறிஞ்சிருன்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கோம். சொல்லி கொடுத்தோம்னு சொல்லுங்க, வளர்த்தலாம் சொல்லாதீங்க. உன்னை எரிஞ்சதுல தப்பே இல்லை. என்ன ஜீனியஸ், கிளாஸ் கட் அடிச்சுட்டு இங்க என்ன பண்றீங்க? நீ கிளாஸுக்கு போலையா? என்சிசி போயிட்டு வர. அம்மா இது என்ன பேப்பர்ஸ்? இது உனக்கு சொன்னா புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு கொலை நடந்துச்சுல்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல என்ன உனக்கு இவ்வளோ ஆர்வம்? செத்து போனவர் எனக்கு தெரிஞ்சவர். கொலை நடந்த அன்னையிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நெடுமாறன், யூ நோ வாட், எங்க அப்பாவுக்கும் என்ன போலீஸ் ஆக்கி பார்க்கலாம் தான் ஆசை. அப்படியா? அப்போ போய் ஒழுங்கா படி. பஸ்ல பார்க்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொலையாளி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருந்தா நான் அண்ணன் இந்த வாட்டி எலெக்ஷன் நிற்கிறதா இருந்துச்சுல்லம்மா. டிரைவர் நம்ம வீட்டில் எத்தனை வருஷமா வேலை பார்க்குறாரு? 10 வருஷம் இருக்கும். டேய், என்னவோ பெரிய போலீஸ்கார மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. யார் இவன்? போஸ்ட்மேன் சுந்தர் தண்டம் அவன் தான். சார், மார்க்கெட்டில் நீங்கள் விசாரிச்சதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பவரா பண்ணி தான் கொலை பண்ணதா சொல்கிறாங்க. நம்ம எலக்ட்ரீஷியன் பெருமாள் சாமியை நீங்கள் விசாரிக்கும் போது 9 வரைக்கும் கரண்ட் போச்சு. ஆனால் 10 மணிக்கு தான் எனக்கு தகவலே தெரிஞ்சிச்சு. 5 நிமிஷத்துலேயே ஸ்பாட்டுக்கு போயிட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் வீடு விஎம் சத்திரத்தில் இருக்குது. அங்கேருந்து கண்டிப்பாக 5 நிமிஷத்தில் ஸ்பாட்டுக்கு போகவே முடியாது. அவர் மேலே எனக்கு டவுட் வந்துச்சு. ஸோ நான் அவரை ஃபாலோ பண்ணேன். அப்போ தான் தெரிஞ்சது இது ஒரு உட்கட்சி பிரச்சனைன்னு. வரப்போகிற எலெக்ஷனில் கரண்ட் எம்எல்ஏ ஐயப்பனுக்கு சீட்டு கொடுக்காம நெல்லையப்பண்ணனை தான் அடுத்த கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண கட்சி முடிவெடுத்துருந்துச்சு. இதனால் கோவப்பட்ட எம்எல்ஏ ஐயப்பன் நெல்லையப்பன் எப்பவும் வாக்கிங் போகிற தெருவில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரை லைன்மேன் பெருமாள் சாமிக்கு பணம் கொடுத்து கரண்ட் ஆஃப் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. இது பெருமாள் சாமி விட டெலிஃபோன் பில். கரண்ட் எம்எல்ஏவோட பிஏ பேச்சுமுத்துவோட அவர் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் 5 வருஷமாக திருப்ப முடியாமல் இருந்த நகைக்கு பேங்க் அவருக்கு கொடுத்த நோட்டீஸ். அந்த நகையை நேற்று பெருமாள் சாமி திருப்பணத்துக்கான ரசீது இருந்தா இருக்கு. இந்த வீட்டு டிரைவருக்கும் லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்து நெல்லையப்பண்ண போகிற வர இடம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ பிளான்டு பொலிட்டிக்கல் மர்டர். மோட்டிவ் அவர் வரப்போகிற எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக. சரி, உனக்கு எதுக்கு இந்த கேஸ் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? சார், அவனும் போஸ்ட்மேன் மாதிரி தான். இந்த ஊரில் உள்ள அட்ரஸ் பூராவுமே அவனுக்கு தெரியும் சார். அதான். அதெல்லாம் இப்போ எதுக்கு சார்? இந்த கொலையில் சம்மந்தப்பட்டவங்க டிரைவர் ரவி, எலக்ட்ரீஷியன் பெருமாள் சாமி, எம்எல்ஏவோட பிஏ பேச்சுமுத்து, எம்எல்ஏ ஐயப்பன் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கில் போட்டுருங்க சார். வரேன் சார். 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவில் நடைபெற்ற இந்த கொடூர கொலை சம்பவத்தில் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் நெடுமாறன் என்ற கலைக்கல்லூரி மாணவன் தகுந்த ஆதாரங்களுடன் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க உதவியுள்ளார். போஸ்ட்மேன் சுந்தரம் என்பவரின் மகனான இவரை நெல்லை மாவட்ட காவல்துறையினர் என்ன கலை சோகமா உட்காந்துருக்க? ஏட்டி, உன் போக்கே சரியா படல பாத்துக்க. என்ன சொல்லுது? அந்த குள்ளனை தான் சொல்லுதேன். செருப்பு பிஞ்சிரும். சரி, சொல்லல. நெடுமாற போதுமா? அவர்கிட்ட உனக்கு என்ன ஃபீலிங்கு? மேடம்க்கு அது சொல்லியே ஆகணுமோ? சொல்லுதேன் கேளு. நான் அவனை லவ் பண்றேன். அவன் ஒசரானா ஓ ஒசரானா? நீ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? லாஜிக்லாம் பார்க்காத நீ. கலை, எனக்கு அவனை பிடிக்கும். குள்ளோக்கு இல்லைல்ல, உங்களுக்கு தான். எனக்கு இல்லை. எனக்கு அழகா இருக்கிறத விட அறிவா இருக்கிறது தான் பிடிக்கும். அப்ப லவ சொல்ல போறியோ? நான் சொல்ல மாட்டேன், அவனே வந்து சொல்லட்டும். நெடுமாறன், சொல்லு பிரபா. உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா. அப்ப சொல்லு. உனக்கு என்ன சொல்லுமா? ஆமா, எனக்கும் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். அப்படியா? அப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு தெரியும் போல. தெரியும். தெரியும். அப்ப சொல்லுமா? ஆமா, நீ சொல்றதை என் காதால கேட்கணும். ஓ, அப்படியா? சரி,
பிரபா நாளைக்கு சொல்லட்டுமா? ஓகே. ஏய் பார்த்துப்பா. அண்ணா மதியம் வரல? பார்க்கலையாப்பா? தம்பி இப்போலாம் லேட்டாக தான் வரீங்க போல இருக்கு. செல்வி மதியம் எங்க? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நான் இன்னைக்கு காலேஜுக்கே போல. உங்க அக்கா ஏதோ காலேஜ் வாத்தியம் கூட ஓடி போயிட்டாளாம்டா. ஏஞ்சி போகட்டி போடா போகம்டா. என் வீட்டில் என்ன நடக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்களோ? போ போமியா போ போகல போ போ. இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமோ, இப்படி தலையில இடி விழுந்துருச்சு. கேட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு? நீ கிடந்து இழிஞ்சுக்கிட்டு இருக்க. சும்மா இரு. என் பொண்ணுகிட்ட நான் பேசணும். மதி, உன் தாத்தா சாரம் காய்ச்சி வருமோ? பரம்பரையாக இந்த ஊரில் எல்லாருக்கும் அதான் சொல்லி. பள்ளிக்கூடங்களோட ஒன்றும் கிடையாது. பாக்கெட்டு சாரம் தான். மாட்டிக்கிட்டா ஜெயிலு தான். இந்த ஊர் பேர் எல்லாருக்கும் அதான் தொழில். அப்போ நான் ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். ஒரு பாக்கெட்டு விற்றா 50 பைசா கிடைக்கும். அந்த துட்டுக்கு ஆசைப்பட்டு 2 பாக்கெட் எடுத்துகிட்டு போய் நான் யாருக்கும் தெரியாமல் விற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ தங்கையாயிட்டு வந்து என்னை பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷனில் நிறுத்தி எங்களை சரக்குன்னு கேட்கையில் நான் அப்பாவியா அவரை நேராக கூட்டிகிட்டு வந்து உங்கள் தாத்தா வச்சுருந்த சரக்கெல்லாம் இன்னும் இருக்குன்னு காட்டி கொடுத்துட்டேன். பெற்ற அப்படியே காட்டி கொடுத்துட்டேன்னு ஊரில் எல்லோரும் என்ன கேவலமாக பேசினாவ. அந்த அன்றைக்கி உங்கள் தாத்தா நேராக என்கிட்ட வந்து எல்லாம் சாராயமான மயிரே போச்சு, கோட்டையார் பயில உள்ள படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தானே அனுப்புனேன், நீ அங்கே போகாமல் இந்த வேலையை செஞ்ச அப்படின்னு கேட்டுட்டு செல்ல இப்போ சொல்லுறேன். நம்ம குடும்பத்திலேயே நீ தான் அதிகம் படிக்க. அப்போ நான் 3ஆவது தான் படிச்சுட்டு இருந்தேன். இது 10வது. நீ இன்னும் நிறைய படிக்கணும், பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும். படிப்பு தாமல முக்கியம். என் தொழில் உன் படிப்பை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாராயம் வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு கருவாடு வைத்து கூலி வேலை செஞ்சு என்ன படிக்கிற வச்சாரு. நான் பார்க்காத வாழ்க்கை நீ பார்க்கணும், எனக்கு கிடைக்காதெல்லாம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு சுத்தோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாரு. அப்படித்தான் யாருமே படிக்காத இந்த ஊரில் நான் படித்தேன். என்ன படிக்க வச்ச எங்கப்பா என் தங்கச்சி படிக்க வைக்கல. இத்தனை தலைமுறைக்கு அப்புறமா இப்போதானே பொம்பளை பிள்ளைகளை படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புதாவ. ஒரு பொம்பளைங்க யாருமே படிக்காத இந்த ஊரில் என் பொண்ணு படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நம்ம பரம்பரையிலேயே முதல்ல டிக்கெட் படிக்கிற பொண்ணு நீ தானமோ. ஆனால் நீ இன்னும் படிப்பு முடிக்கலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று பொண்ணு கேட்டு கூட வந்தாங்க, நான் மாட்டேன்ட்டேன். வயசுக்கு வந்த பிள்ளை எதுக்கு காலேஜுக்கு அனுப்பணும், சட்டை போட்டுன்னு யாருக்காச்சும் கட்டி கொடுத்துடலான்னு அம்மா கூட என்கிட்ட சட்டைக்கு வந்தா. நான் யாரும் பேச்சையும் கேட்கல. எனக்கு
என் பொண்ணு முக்கியம் இல்லையா? உன் மேல எந்த தப்பு இல்லைடா கண்ணு, அப்பா மேலதான் தப்பு. நான் இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துருந்தேன்னா நீ இப்படி பண்ணிருக்க மாட்டல. ஒரு 2 நாளையில வந்துடுவில்லடா கண்ணு. ஏயா இவன் வெள்ளந்தியாக்க அவன் லவ் மட்டும் பண்ணல, படிக்கிற வயசுல வாங்கிக்கிட்டு வெளியே செல்ல வைக்கப்பட்டு ஊரை விட்டு ஓடி போயிருக்கா. என்ன பாக்க அவன் கற்பமா இருக்கா. போதுமா? பா மா அப்பா 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 அப்பா